கூலி இப்போ கேலியா ரஜினியோட 1000 கோடி கனவுல இப்ப மண்ணவாரி போட போதான் இந்த பேன் இந்தியா படம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிக்கும் கூலியோட படத்தோடைய ரிலீஸ் டேட் ரீசெண்டா தான் சொல்லியிருந்தாங்க. அதன்படி சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஆகஸ்ட் 14ஆம் தேதி இந்த படம் எல்லா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. லியோ படத்துக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் எடுக்கிற படம் தான் இந்த கூலி. இந்த படம் பாத்தீங்கன்னா தங்கம் கடத்துற ஒரு ஸ்டோரியாவும் ஆக்ஷன் திரைப்படமும் இருக்க போகுது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்லாம் நடிச்சிருக்காங்க. தெலுங்கு ஆக்டர் நாகார்ஜுனா, கன்னடா ஆக்டர் உபேந்திரா, மலையாள ஆக்டர் சௌபின் சாகிர், தமிழ் ஆக்டர் சத்யராஜ், அப்புறம் ஸ்ருதி ஹாசன். மியூசிக்னு பாத்தீங்கன்னா எப்பவும் போல நம்ம அனிருத் தான். இதனாலே கோலிவுட்ல இந்த படம் 1000 கோடி வசூலிக்குன்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கூலி படம் 1000 கோடி வசூலிக்குமான்னு இந்த ஒரு காரணத்தினால டவுட்டா தான் இருக்கு. அது என்ன முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அயன் முகர்ஜி இயக்கத்துல ரித்திக் ரோஷன் மற்றும் என்டிஆர் நடிக்கும் வார் 2 என்ற படம் தான் இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ஏன்னா கூலி படமும் வார் 2 படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆக போறதுனால இந்த ரெண்டு படமும் மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்கு. கூலி படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா முடிஞ்சிச்சு. ஆனா வார் 2 படத்தோட கடைசி பாடல் ஷூட் இன்னமும் முடியாம இருக்கு. ரித்திக் ரோஷனுக்கு கொஞ்சம் காயம் ஏற்படுறதுனால இந்த ஷூட்டிங் இன்னும் பெண்டிங்லயே இருக்கு. வார் 2 மிகப்பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணது காரணம் என்டிஆர் பாத்தீங்கன்னா முதல் முறையா இந்த படத்துல வில்லனா நடிச்சிருக்காரு. இதனாலே என்டிஆர் உடைய ரசிகர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பார்த்துட்டு இருக்காங்க. கூலி வர்சஸ் வார் இந்த ரெண்டு படமும் மிகப்பெரிய படம்னால பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு வாரே நடக்க போகுது. நீங்க சொல்லுங்க மக்களே, இந்த ரெண்டு படத்துல எந்த படத்துக்காக நீங்க வெயிட் பண்றீங்க? எந்த படம் அதிக லாபம் எடுக்கும்? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.